Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளில் 5% அதிமுக ஆட்சியில் செய்து இருப்பீர்களா? தைரியம் இருந்தால் பட்டியல் போடுங்கள் என பகிரங்க சவால் விடுத்திருந்தார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதில் சவால் விடுத்தார். அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் 5% திட்டங்கள் பற்றி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? என்னோடு நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா? அதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா என்றும் பழனிசாமி கேட்டிருந்தார். இதற்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். அவரது அறிக்கை: கள்ளக்குறிச்சியில் ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு பதில் தருவதாக நினைத்து உளறி கொட்டியிருக்கும் எதிர்க்கட்சி தலைவரே, திமுக அரசு விஷயம் என்றால் முழித்துக் கொள்வதும், மத்திய அரசு விவகாரமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொள்வதும் என உங்கள் செயல்பாடு உருமாறுவது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? அமித்ஷா முன்பு செய்தியாளர்களிடம் பேச அஞ்சும் பழனிசாமி சூனாபானா வேடம் தரிக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கினால் போதுமா? பெயர் வைத்தால் குழந்தை தானாக வளர்ந்து விடுமா? அந்த குழந்தைக்கு சத்தான உணவை தர வேண்டாமா? மாவட்டத்தை உருவாக்கினால் அதனை நிர்வகிக்க கட்டடம் வேண்டாமா? கள்ளக்குறிச்சி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் தற்காலிகமாக கலெக்டர் அலுவலகத்தை வைத்துவிட்டு போனீர்கள். திமுக அரசு வந்த பிறகுதான் 2024 செப்டம்பரில் கலெக்டர் பிரசாந்தால் புதிய கலெக்டர் அலுவலக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. எதையும் டிவியை பார்த்து தெரிந்து கொள்ளும் பழனிசாமிக்கு இது தெரியாதா? அப்படி அடிக்கல் நாட்டப்பட்ட கட்டடத்தை முதல்வர் திறந்து வைத்ததும் ஏன் எரிகிறது? அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுகிறோம் என்கிறார் பழனிசாமி. 2015 சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது தனியாரும் தன்னார்வலர்களும் அளித்த நிவாரண பொருட்களில் எல்லாம் தேடி தேடி ஜெயலலிதாவின் படத்தை ஸ்டிக்கர் ஒட்டியவர்கள் தானே நீங்கள். பட்ஜெட் சூட்கேஸ், குதிரை, குழந்தை, மணமக்கள் என எதையும் விட்டு வைக்காமல் அவர்கள் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி தமிழகத்தின் மானத்தை அகில உலகிற்கும் காட்டியவர்களுக்கு எப்போதும் ஸ்டிக்கர் பற்றிய நினைப்புதான் இருக்கும். பரமக்குடி துப்பாக்கிச்சூடு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, கிரானைட் கொள்ளை, கொடநாடு கொலைகள், கூவத்தூர் கூத்துகள், மௌலிவாக்கம் கட்டட விபத்து, மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், தர்மபுரி கலவரம், சாத்தான்குளம் இரட்டை மரணம், நிர்மலா தேவி விவகாரம், ஜல்லிக்கட்டு போராட்டம் என சந்தி சிரித்ததெல்லாம் யாருடைய ஆட்சியில்? இதில் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாராம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? இன்னும் பட்டியல் போட முடியும். நீங்கள் மூச்சிறைக்க வாசிக்க வேண்டியிருக்கும் என்பதால் குறைத்து சொல்லி இருக்கிறோம். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று சொன்னதும் பழனிசாமியின் அடிவயிறு ஏன் எரிகிறது? தேர்தல் வாக்குறுதி என்பது 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவது. அதனை ஏன் 4.5 ஆண்டுகள் கழித்து கொடுக்கிறீர்கள் என கூச்சமே இல்லாமல் கேள்வி எழுப்புகிறார் பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை நாங்கள் முடக்க நினைக்கவில்லை. அதனால் தான் அந்த திட்டத்தை தொடர்கிறோம். ஆனால் பழனிசாமி ஆட்சியில் 2019 ஆண்டு வரை மட்டுமே அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தையே முடக்கிவிட்டு பேச்சை பாருங்க, எகத்தாளத்தை பாருங்க, லொள்ள பாருங்க. என்னோட நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா? அதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா என பழனிசாமி கேட்டிருக்கிறார். இதற்கு எதற்கு மேடை போட வேண்டும்? சட்டசபையில் நேருக்கு நேர் பேசலாமே. அங்கே முதல்வர் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் வெளிநடப்பு என புறமுதுகு காட்டி ஓடுபவருக்கு ஓபன் சேலஞ்ச் என பீலா தேவையா என அமைச்சர் ரகுபதி காட்டமாக கூறியுள்ளார்.